ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்பது உணவு, உறையில், வீடு. இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு 3, ஆண்டு 4, ஆண்டு 5 இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வரணும். ஏனென்றால் உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும். சபாநாயகர் அவர்களே, ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். கல்முனை பிராந்தியத்தில் மிகவும் சுகாதாரமான முறையில் உதயமாகிறது குளிரூட்டப்பட்ட எலைட் சிக்கன். கல்முனை பீச் வீதியில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சிறந்த விலையில் எங்கள் சொந்த பாம் சிக்கன்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற வருங்கள். டெலிவரி சேவையும் உண்டு. மேலும் எமது சிறந்த சேவையையும் சிறந்த விலையையும் பெற இன்றே வாருங்கள். ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்பது உணவு, உறையில், வீடு. ஒரு செம்மறி ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு, உறையுள், வீடு என்று. இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டு 3, ஆண்டு 2 படித்த மாணவர்களையாவது உங்க கட்சியில சேர்த்துக் கொள்ளுங்க. வெக்கம். ஒரு உணவு, உடை, உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள். அல்லது அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம், அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம், தமிழில் கூட உங்களது முகப்புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள், மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார். அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை, தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே. ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் மாதிரி முன்னால் தமிழ் வசனம் கதைக்கிறார், தமிழரை செயற்படுகிறார். இவ்வாறு உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்கம். சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு, நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள. ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன், சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும் அல்லது தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு, உடை, உறையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு, உடை, உறையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும். எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை. இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு, இப்ப நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தா ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க. இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறாரு 7 மாதம் அவகாசம். இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூமில் இருக்கும் போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம்.